புதுமையான விஷயங்களோடும் புதிதான இன்றைய சிந்தனைக்கு உங்களை வரவேற்பது எம் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுற்றிலும் நமக்கு தெரிந்த எல்லா மனிதர்களுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வளர்ந்துட்டாங்களா? எல்லா வீடுகளுமே வளர்ந்துடுச்சா? எல்லா நாடுகளுமே வளர்ந்துடுச்சா? கிடையவே கிடையாதுங்க. அப்படின்னா சில மனிதர்கள் மட்டும், சில வீடுகள் மட்டும், சில நாடுகள் மட்டும் கிடுகிடுன்னு வளர்வது எப்படி? உதாரணத்துக்கு ஜப்பானை எடுத்துக்குவோம். 1945ஆம் ஆண்டுல 2ஆம் உலகப் போர்ல பெரிய நகரங்களை அடியோடு இழந்து விட்டது ஜப்பான். அணுகுண்டு வீச்சோட விளைவுகளை இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. அது மட்டும் இல்லாம சுனாமி, பூகம்பம், எரிமலை மாதிரி இயற்கை சீற்றங்களால எப்பவுமே பயமுறுத்தக்கூடிய நாடு. இயற்கை வளங்கள் எதுவுமே இல்லாத நாடுன்னு கூட சொல்லலாம். 2ஆம் உலகப் போர்ல தன்னுடைய 2 கண்ணங்களையும் அடிவாங்கி நின்ன அந்த குட்டி ஜப்பான் இன்னைக்கு உலகமே மூக்குல விரல வச்சு வியக்கக்கூடிய முன்னணி நாடா இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? எப்படி சாத்தியம்னா, அவங்க வளர்ச்சியை மட்டும்தாங்க பத்தி சிந்திக்கிறாங்க. எப்பவுமே குறிக்கோளை மட்டும்தான் பாக்குறாங்க. தகுதிகளையும் திறமைகளையும் தொடர்ந்து வளர்த்து வர்றாங்க. அடுத்த 10-20 ஆண்டுகள்ல நாடு எப்படி இருக்கணும், அதுக்கான திட்டங்கள் என்ன என்பதுல தெளிவா இருக்காங்க. விரைவா முடிவெடுக்கிறாங்க. அதாவது தொலைநோக்கு பார்வை அவங்க கிட்ட இருக்கு. அவங்க எடுக்கக்கூடிய திட்டங்களை உடனே செயல்படுத்த தொடங்குறாங்க. காலம் தாழ்த்தாம காரியத்துல இறங்குறாங்க. கடுமையான உழைப்பதான் கடவுளா போற்றாங்க. தடைகளை கண்டு எப்பவுமே அவங்க தள்ளந்து போறது கிடையாது. எந்த ரூபத்துல இடையூறு வந்தாலும் 2 மடங்கு வேகத்தோட எதிர்த்து நின்னு சமாளிக்கிறாங்க. ஜெயிக்கக்கூடிய வெறி அவங்க கிட்ட எப்பவுமே இருக்குங்க. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஜப்பானினுடைய இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணாலே நம்முடைய இலக்கை கண்டிப்பா அடைய முடியுங்க. நாமளும் எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி கண்டிப்பா வாழலாம். சரியா? இப்படி வாழ்ந்தா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வெற்றிக்கான வாழ்த்துக்களோடு விடைபெறுவது எம் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி.